நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் விதித்திருந்த அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை அப்படின்னு வந்திருக்கு. அது தங்களுக்கு வெற்றி அப்படின்னு நாம் தமிழர். அது எப்படி வெற்றியா இருக்க முடியும்? இடைக்கால தடைங்கிறது தற்காலிகமாக எப்பொழுதுமே ஒரு விசாரணை மேல்முறையீடு செய்கிற போது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பாங்கல்ல. அப்போ இவர் அந்த பெண்ணோட பாலியல் ரீதியாக இவர் ஏமாற்றவே இல்லை அப்படின்னா அவங்க எதுக்கு சொல்றாங்க? நீங்க பேசி தீர்த்துருங்க அந்த பிரச்சனையை, 2 பேரும் அவங்களுக்கு என்ன நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறத பத்தி பேசுங்க அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தையை நடத்துங்க. சமரசத்திற்கு ஒரு உடன்பாடு எட்டப்படணும். ஏன்னா இது 2 ஒரு ஆண் பெண் பிரச்சனை தானே. இது பொது பிரச்சனை இல்லைல்ல. அப்போ நீங்கள் பேசி தீருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பேசி தீர்க்கவே முடியாத வார்த்தைகளால் தொடர்ந்து அவங்களை குறித்து ரொம்ப அவமானகரமான வார்த்தைகளில் பெண்களை இவ்வளவு இழிவாக பேசக்கூடியவன்னு சமகாலத்தில் ஒரு சராசரி மனிதன் கூட அதை செய்ய மாட்டான். நீங்கள் கொடூரமான பாலியல் குற்றவாளிகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் யாருமே இந்த மாதிரி யாருமே சொன்னதே கிடையாது. நாளைக்கு இவருக்கு நீதி வழங்கிட்டேன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் இருக்கிறவர் நாளைக்கு என்ன சொல்வார்? எனக்கும் நீதி வழங்குங்க, சீமானை முன்னுதாரணமாக கொண்டு எனக்கும் ஒரு நீதி வழங்குங்கன்னு கேட்டார்னா எங்கே போகிறது? இப்போ அதுக்கு அவருக்கும் இடைக்கால தடை விதிச்சு அவரையும் காப்பாற்றுறதுக்கு சமரச பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குது.